தொடர்ச்சியா தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற ரோஹிணி கூடிய சீக்கிரமே வீட்ல இருக்கவங்கள்ட்ட மாட்டி சிக்கிறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. சிறடிக்கு ஆசை இந்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவோட வாயை அடைக்கணுங்கிறதுக்காகவும் விஜயாவோட டார்ச்சர் தாங்க முடியாமையும் ரோஹிணி வேற வழி இல்லாம தன்னோட மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தரை காசு கொடுத்து ஆக்ட் பண்றதுக்காக கூப்பிட்டு வர போயிருக்காங்க. அப்படி பணக்கார ஒருத்தரை சொந்தம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிட்டோம்னா முத்துவும் எதுவும் பேச மாட்டாரு. விஜயாவும் பார்த்துட்டு ஸ்ருதியை மதிக்கிற மாதிரி நம்மளையும் நல்லா மதிப்பாங்களேன்னு சொல்லிட்டு ரோஹிணி தப்பு கணக்கு போட்டு காசு கொடுத்து ஒருத்தரை ஆக்ட் பண்றதுக்காக கூப்பிட போறாங்க. போதாதுன்னு இதுக்கெல்லாம் செலவு பண்ண காசு வேணும்னு சொல்லிட்டு மீனாவோட தம்பி வேலை பார்க்குற ஃபைனான்சியர்ட்டே போய் 1 லட்ச ரூபாய் கடன் வேற வாங்குறாங்க. ரோஹிணி கடன் வாங்குறத மீனாவோட தம்பியும் மறைஞ்சிருந்து பாத்துறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வர மீனா எதுக்குமா தேவையில்லாம விஜயாத்த கிட்ட அசிங்கப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அவங்க தான் மதிக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்குமா வந்தீங்கன்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. ரோஹிணி அவங்க மாமா வரப்போறாருங்கிற விஷயத்தை விஜயா கிட்டையும் வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. உடனே விஜயாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னும் அவர் என்னெல்லாம் செய்ய போறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பாவம் அதுக்கான செலவு எல்லாத்துக்கும் ரோஹிணி கடன் வாங்கி தான் வச்சிருக்காங்க. ஸ்ருதி வேற எனக்கு பாட்டி ஊருக்கு வரதுக்கெல்லாம் விருப்பம் இல்ல, நீங்க வேணுமா போயிட்டு வாங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணவும் ஸ்ருதியும் கூட கிளம்பிடுறாங்க. கிளம்பி போறப்பயே மனோஜுக்கும் முத்துக்கும் இடையில வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. உடனே மனோஜ் ரோஹிணி முத்துவோட கார்ல நாங்க வரல, நாங்க தனியா கார்ல வரோம் அப்படி சொல்லிட்டு தனியா ஒதுங்கிக்கிறாங்க. ரோஹிணி அவர் மாமான்னு சொல்லிட்டு இப்ப காசு கொடுத்து ஒருத்தர் கூட்டு வந்து நடிக்க வச்சிடலாம். ஆனா முத்து வெளியே நிறைய இடத்துக்கு போறவரு அவர் கண்ணில் மட்டும் அவர் மாமான்னு சொல்லி நடிக்க வந்தவர் பாட்டாருனா இப்ப மனோஜ் வீட்டுல இருக்கவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துற மாதிரியே ரோஹிணியை வச்சு நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு. அடுத்த வாரத்துக்குள்ளேயே அதெல்லாம் நடந்து ரோஹிணியோட உண்மை முகம் வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.